ஹலோ செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்மளோட அஜித் ஸ்ரீனிவாசன் இருக்காரு. எனக்கும் அவருக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதை பத்தி நம்ம பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் 2024ல இருந்து நான் கொஞ்சம் இந்த பேண்டர் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். சிஎஸ்கே, ஆர்சிபி ஃபேன்ஸை கலாய்க்கிறது அதெல்லாம் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் அவனும் ரொம்ப க்ளோஸான பிரதர்ஸ் தான். ஒன்னா கிரிக்கெட் ஆடி இருக்கோம். மீனிங் லைக் நான் ஒரு தேர்ட் டிவிஷன் வரைக்கும் ஆடி இருக்கேன். அவன் ஹையர் டிவிஷன்ஸ் ஆடி இருக்கான். செகண்ட் ஏதோ வரைக்கும் ஆடி இருக்கேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஒன் டே வரைக்கும் ஆடி இருக்கேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் வரைக்கும் ஆடி இருக்காப்ல. நான் தேர்ட் டிவிஷன் இருக்கும்போது நாங்க பிராக்டிஸ் மேட்சஸ் ஆடுவோம். அப்போ செகண்ட் டிவிஷன்ல ஸ்பிக்னு ஒரு டீம்ல வந்து இவர் வந்து ஆடி இருக்காரு. இவருக்கு அப்ப என்ன தெரியாது. பட் எனக்கு அஜித்தை நல்லா தெரியும். நாங்க ஆப்போசிட்டா விளையாண்டுருக்கோம். அதுக்கப்புறமா எங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சேர்ந்து நிறைய ஹேங் அவுட் பண்ணும்போது தான் அஜித் கூட நான் க்ளோஸ் ஆனேன். அப்பையில இருந்தே அதுக்கப்புறம் ஒரு பெங்களூர் ஷிஃப்ட் ஆயிட்டாரு. கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேசினா தீவிரமான ஒரு ஆர்சிபி ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். த்ரூ அவுட் த இயர் ஒரு 10 மாசம் நல்லா பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஐபிஎல் டைம்ல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிரும். ஏன்னா நான் ஒரு சிஎஸ்கே சைக்கோ, அதே மாதிரி அவன் ஒரு ஆர்சிபி சைக்கோ. அந்த அந்த இமோஷன் வந்து மண்டையில இருந்து எடுக்கவே முடியாது. ஸோ ரெண்டு வாட்டியும் இந்த மாதிரி பேண்டர் வீடியோஸ்லாம் பண்ணும்போது அஜித் வந்து கோச்சுக்கிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாப்ல. அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாட்டி ஐபிஎல் 2024 அப்புறம் வந்து பேசினா சரி ஓகே ஏதோ இமோஷன்ல பண்ணிட்டான் சரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டோம். ஐபிஎல் 2025 இன்னும் உக்கிரமா போயிடுச்சு. ஆர்சிபி வேற பயங்கரமா பண்ணாங்க. சிஎஸ்கே ரொம்ப கேவலமா ஆடினாங்க அந்த சீசன். ஸோ ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எங்களுக்குள்ள அந்த பேண்டரை தாண்டி லிட்டரலா மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டோம். அந்த லெவலுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி அதுக்கப்புறம் நானே சொன்னேன், தம்பி நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீமா இருக்கோம். நீ ஒரு பயங்கர ஆர்சிபி ஃபேனா இருக்க, நான் ஒரு பயங்கர சிஎஸ்கே ஃபேனா இருக்கேன். நம்ம பேசினாலே அது சண்டையில முடியுது. அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பெட்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த சேக் ஆஃப் பிரதர்ஹுட் நாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம். மறுபடியும் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். மறுபடியும் ஐபிஎல் 2026ல எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதுல வந்து ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் அதை டீல் பண்ற ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வளர்த்துக்கிறோம்னு நினைக்கிறேன். எனிவே, ஸ்பீக்கிங் அபவுட் பிரதர்ஹுட், ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, தோனி வந்து விராட் கோலி, ரிஷப் பந்த் எல்லாம் நேத்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ் வி ஸ்பீக் நவ் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரையும் ஹோஸ்ட் பண்ண போறாராம் டின்னருக்கு. இப்போ இன்டர்நெட் ஃபுல்லா ஒரு பிக்சர் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. தோனி வந்து விராட் கோலியை கார்ல கூட்டிட்டு டிரைவ் பண்ணிட்டு போறாரு. சோ அத பத்தி அஜித்தோட தாட் என்ன? இந்த பிரதர்ஹுட் மாஹிராத் பாண்ட பத்தி அஜித்தோட தாட் என்ன? சரி, அவங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே வந்து லைக் ஐபிஎல்ல மட்டும்தான் ஒரு ரைவல்ரியா இருப்பாங்களே தவிர ஆஃப் த ஃபீல்டு வந்து அவங்கள மாதிரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் செட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ என்னைக்குமே அந்த ரைவல்ரி அக்லியா கொண்டு போனது. சரி, ஐபிஎல்ல கூட நீங்க பாப்பீங்க, நிறைய ரைவல்ரிஸ்லாம் ஒரு மாதிரி அக்லியா போவோம். மும்பை ஆர்சிபி கேகேஆர் எல்லாமே ஒரு மாதிரி அக்லியா போவோம். ஆனா சிஎஸ்கே ஆர்சிபி மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில ரொம்ப அக்லியா போனதே கிடையாது. அதுக்கு ஒரே ரீசன், அந்த பக்கம் ஃபேன்ஸ் அது அப்படி பார்த்தா நம்ம ஒரு டீட்டெயிலா போய் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ பட் பிளேயர்ஸ்குள்ள சொல்றேன், பிளேயர்ஸ்குள்ள என்னைக்குமே வந்து தோனிக்கும் சரி கோலிக்கும் சரி ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு ஒரு அக்லியான பேண்டரோ ஃபைட்டோ இருந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து விராட் கோலில எனக்கு ஞாபகம் இருக்கு, லைக் சிஎஸ்கே ஐபிஎல் ஜெயிக்கும் போதுலாம் வந்து அவரே ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து சென்னையோட ஐபிஎல் ஹேண்டிலும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி வரப்போ விராட் கோலின்னு வரப்போ ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சொல்ற மாதிரி ஃபேன்ஸ்குள்ளதான் இதெல்லாம் ஃபைட் எல்லாம். பட் மற்றபடி லைக் ரைவல்ரின்னு பாத்துக்கிட்டா ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் ரைவல்ரிஸ், வெறும் பிளேயர்ஸ் நடுவில் பாத்துக்கிட்டா. இல்ல, நான் அதுதான் சொல்லுவேன். எப்பவுமே நான் சொல்லுவேன், என்னோட பேண்டர் வீடியோஸ்ல கூட இருக்கட்டும், நான் வந்து ஒரு சில அந்த டாக்ஸிக் ஆர்சிபி ஃபேன்ஸோட தான் பேண்டர் பண்ணுவேன். நீ கவனிச்சனா, நான் என்னைக்குமே விராட் கோலிய தப்பா பேசினதோ, அந்த விராட் கோலி தோனி அந்த மாதிரி ஃபைட்டை நான் எடுத்துட்டு போனதே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ கீப் இன்சிஸ்டிங் ஆன் மை வீடியோஸ். ரெண்டு பேரும் லெஜெண்ட்ஸ், இந்தியன் லெஜெண்ட்ஸ். நம்ம அவங்களை வந்து கொண்டாடணும். ரைவல்ரி அண்ட் பேண்டர்ஸ் ஷுட் பி கிளப்ஸுக்கு நடுவில் இருக்கணும். சிஎஸ்கே ஆர்சிபி அப்படிதான் இருக்கணும் ஒழிய, டீம்ஸுக்குள்ள இருக்கணும் ஒழிய, இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து விராட் கோலியை சோக்லின்னு கூப்பிடுறதோ, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எம்எஸ் தோனியை தோபின்னு கூப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு பிஹேவியர். அதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் மீண்டும் மீண்டும் வந்து அதை நான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பட் அது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது. புரியுதா? அது ஒரு இண்டிவிஜுவலா அதை மாத்தணும். இப்போ வந்து இந்த டின்னர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓரளவுக்கு சரி, அதாவது திருந்தவே மாட்டாங்கன்னு இருந்தவங்க எல்லாம் இப்ப அந்த ஸ்டோரி போட்டு கொஞ்சம்
லைட்டா அதை பார்த்து கொஞ்சம் மனசு சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா என்னைக்குமே நான் அதான் சொல்லியிருக்கேன், தோனி வந்து தோனியும் விராட் கோலியும் வந்து அவங்களுக்குள்ள பாண்டிங் என்னைக்குமே பிரச்சனை இருந்ததே கிடையாது. தே போத் ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபாதர் சன், ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் அவங்க எப்பவுமே பழகுவாங்க. நீங்க ஏன் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனிவே சோ வார்ம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு அந்த போட்டோ பார்க்கும்போது. ஆக்சுவலி உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லைக் ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கும், ஒரு சர்க்காசம் இருக்கும். அது என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு சிஎஸ்கே ஃபேனா இல்ல ஒரு ஆர்சிபி ஃபேனா, அந்த ஐபிஎல்னு வரப்போ நம்ம மீடியாக்குள்ள போயிட்டாலே சுத்தி சுத்தி நெகட்டிவிட்டி தான். ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆயிடுது, யாராவது டீசெண்டா நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க டீசெண்டா ஒரு மாதிரி, அது உங்க டேலண்ட் பத்தி சொல்லவே வேணாம், சர்க்காஸ்டிக்கா இருந்தாலும் கொஞ்சம் எப்படி சொல்ற ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும், பட் அது லைட்டரா இருக்கும், சர்க்காஸ்டிக்கா இருக்கும். பட் நம்ம சுத்தி சுத்தி ஃபுல்லா நெகட்டிவிட்டியா பார்த்து, நீங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஆர்சிபி ஃபேன்னா லேடிஸ் கப் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ணோம். இப்போ வந்து சிஎஸ்கே ஃபேன்னா 2 டைம் ஃபிக்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது 2016 2017. ஆமா. சோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கமெண்ட்ஸ், டெரோகேட்டரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கோ த்ரூ பண்ணோம். கரெக்டா? அப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து நல்ல விதமா கலாய்ச்சிருந்தா, நல்ல விதமா சர்க்காஸ்டிக்கா இருந்தா கூட அந்த ஒரு ட்ரிகர் தான். சோ அந்த ஒரு ட்ரிகர் நடக்கும்போது நான் உங்களை ஏதோ ட்ரிகர் பண்ற மாதிரி சொல்லியிருக்கேன், அதுக்கு பதிலுக்கு நீங்களும் ட்ரிகர் ஆகி கொஞ்சம் ஏதோ சொல்லியிருக்கீங்க. பட் எல்லாமே ஒரு பாயிண்ட். நான் சொல்றேன் என்ன ஆச்சுட்டு. நான் வந்து சரி ஐபிஎல் அப்போ நம்ம ஒரு ஜோன்ல இருப்போம், அவன் ஒரு ஜோன்ல இருப்பான். நம்ம அவன் ஜோன்ல போக கூடாது, அவன் நம்ம ஜோன் அவன் புரிஞ்சுக்கிட்டானா போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். சோ நீயும் நிறைய ஸ்டோரிஸ் போடுவ, நீயுமே அந்த சர்க்காஸ்டிக்கா அந்த அந்த டான்ட் எல்லாம் பண்ணுவ, சிஎஸ்கே அதெல்லாம் பண்ணுவ. நான் சரி ஓகே, இது நம்மளும் பண்றோம் அவனும் பண்றான், ஒன்னும் மியூச்சுவலா போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நான் இருப்பேன். எங்க பிரச்சனையாச்சுன்னா, நான் வந்து ஒரு தடவை சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் டூயிங் ரியலி பேட் அந்த சீசன். ஒரு மேட்ச் வந்து சேப்பாக்ல போணுமா? ஆமா ஆமா பேசணும் இதை பத்தி நம்ம. ஏன்னா ஐ வாண்ட் டு நோ. இது வந்து ஒரு ஐ ஓபனரா இருக்கும் நிறைய பேருக்கு. நான் என்ன சொல்றேன், we are not enemies, we are brothers. அதை மீறி நமக்குள்ள இந்த இமோஷன் ஆகுதுன்னா யாருன்னே தெரியாதவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. எனக்கு தெரியும் அஜித் வந்து என் தம்பி மாதிரின்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும் அண்ணா வந்து எனக்கு அண்ணா மாதிரின்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே அந்த இமோஷன் வந்து டேக் ஓவர் பண்ணுது இல்ல. சோ அத பத்தி நம்ம பேசணும். ஐ வில் டெல் யூ வாட் ஹேப்பன். சோ நான் வந்து சரி, நான் வீடியோல கப் தெரியுதுல, தெரியுது. ஆனா இவ்வளவு கப்பு இல்ல, கப்பு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன், ஒரே ஒரு கப்பு இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அதெல்லாம் மத்ததெல்லாம் எங்க கப்புன்னு நினைக்கிறேன், இங்க இருந்தா கரெக்டா இருக்கும். இல்ல இதுல இருங்க சொல்றேன், இதுல வந்து மோஸ்ட்லி வந்து இண்டிவிஜுவல் டிராஃபிஸ் தான் நிறைய இருக்கு, ஒண்ணுதான் டீம் டிராஃபி. அப்போ ஓகே வச்சுக்கோ. சரி விராட் கோலியோட டிராஃபின்னு வச்சுக்கலாம். சரி எனிவே குட் ஒன். எனிவே அதான் நான் வந்து ஒரு மேட்ச்ல வந்து விஜய் சங்கர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, மீனிங் லைக் யாருமே டீம்ல பர்ஃபார்ம் பண்ணல, விஜய் சங்கர் மட்டும் ஒரு 50 என்னமோ அடிச்சார் அன்னைக்கு. பட் இட் வாஸ் அன் அக்லி நாக் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நிறைய டிராப் கேச்சஸ் இருந்தது, மிடில் ஆஃப் த பேட்ல எதுவுமே படல, அப்படி இப்படின்னு எப்படி ஒரு 50 அடிச்சாருன்னே தெரியல. ஏன்னா விஜய் சங்கர் இன்னிங்ஸ் நான் பார்த்திருக்கேன், அவரோட கேம் எனக்கு தெரியும். அந்த லாங் லீவர்ஸ்ல ஒரு சில சிக்ஸஸ்லாம் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா அவர் அடிச்சிருக்காரு, டெல்லிக்கு ஆடும்போது, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஆடும்போது. ஐ ஆல்வேஸ் அட்மைர்ட் இஸ் கேம், பிக் ஹிட்டிங்லாம் ரொம்ப அட்மைர் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஜோன்ல இல்லவே இல்லை விஜய் சங்கர் போன சீசன் ஃபுல்லாவே. ஹி வாஸ் ஸ்ட்ரகிளிங். ஸோ நான் அதை பத்தி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து விஜய் சங்கருக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, பரவாயில்ல ஒரு 50 அடிச்சிட்டா இருப்பா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஏங்க இதெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டுங்க, நான் பார்த்ததுல விஜய் சங்கரோட அக்லியான இன்னிங்ஸ்னு ஏதோ நான் போட்டிருந்தேன். நீ வந்து இவன் ஒரு பயங்கரமான விஜய் சங்கர் கண்ணி, இவன் வந்து ஆர்சிபி கண்ணி. அப்புறம் தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல ஒரு சில பிளேயர்ஸ்க்குலாம் இவன் பயங்கர வெறித்தனமான ஃபேன் இவன். சோ அஜித் என்ன பண்ணிட்டான், விஜய் சங்கருக்காக வந்து ஏதோ பேசினாப்ல, ஏன் மத்தவங்க எல்லாம் ஆட்டாங்களா, ஏன் விஜய் சங்கர் மட்டும் தான் ஆடலையா, நீங்க அவரை ஏது பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ வந்து என்கிட்ட பேசினா. நான் சொன்னேன், டேய் எனக்கு என்னன்னா நானே ஆல்ரெடி நொந்து போயிருக்கேன், நான் என் ப்ரொஃபைல் ஏதோ போடுறேன், நீ ஏன்டா வந்து நோண்டுற அப்படின்ற அப்படிதான் ஏதோ ஆரம்பிச்சது, ட்ரிகர் ஆச்சு. நான் ஏதோ கோபமா பேசினேன், அதுக்கு அவன் ஏதோ என்ன நான் பூமர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு அது பயங்கரமா டேய் என்ன பூமர் கீமர்ன்ற அப்படின்னு வார்த்தை எக்ஸ்சேஞ்ச் ஆகி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டோம். அப்புறம் தான் நான் சொன்னேன், ஆனா நான்
ஐ இமிடியட்லி அப்பாலஜைஸ். நான் டேய் எனக்கு அந்த ஜோன்ல இருந்து நான் டப்புன்னு வெளியே வந்துட்டேன் டேய், அப்படி நம்ம பேசிருக்க கூடாது அப்படின்ட்டு, சாரிடா அஜித், அது மாரி ஃப்ளோல பேசிட்டேன். பட் ஆமா, நான் ரெண்டு தான் சொன்னேன் பேரும் நினைக்கிறேன் லைன் நம்ம. லைட்டா கிராஸ் பண்ணிட்டோம், அதனாலதான் வந்து லைக் we had ஆமா, to take அப்புறம் a நான் break, தான் but சொன்னேன் லைக் இருந்தாலும் டேய் நம்ம வந்து பயங்கரமா ரொம்ப இமோஷனலா இருக்கும் இந்த விஷயத்துல. அதனால நம்ம ஐ திங்க் வி ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் பேக். கொஞ்சம் சண்டை போடாம இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணும். நீ உன் ஜோன்ல இரு, நான் என் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு நான் தான் இனிஷியேட் பண்ணி சொன்னேன் உங்ககிட்ட. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு எனக்கு. பட் லைக் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்சனல் growthலாம் லைக் உங்களோட அப்பார்ட் ஃப்ரம் ஆர்சிபி சிஎஸ்கே கண்டென்ட்ஸ், அதை தவிர லைக் நீங்க பண்ற மத்த கண்டென்ட்ஸ்லாம் நான் பயங்கரமா ரசிப்பேன். ஸோ லைட்டரா Thanks. எவனாவது இந்த எஸ்பெஷலி இந்த சில கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ அந்த மனுஷன் இப்படி பேசுறாரு, செம்ம ஃபன்னா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்பப்போ உங்க ப்ரொஃபைல் நான் வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன். அதுதான் என் மை வே ஆஃப் பேசலனாலும் ஒருத்தவங்க கூட லைக் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, எப்பவுமே க்ளோஸ் தான் பேசலனாலும். ஸோ அதனால வந்து பார்த்துட்டே இருப்பேன். லைக் சில கண்டென்ட்ஸ் எல்லாம் உண்மையிலே நான் என்ஜாய் பண்ணுவேன். பட் இந்த விஷயத்துல தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரியா, இட்ஸ் ஓகே. நான் அதுதான் ஒரு விஷயம் தான் சொல்றேன் இதன் மூலமா. சி ரைவல்ரிஸ் ஆர் டெம்பரரி, பிரதர்ஹுட் இஸ் ஃபார் எவர். அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரும். அஃப்கோர்ஸ் நான் பண்ற வீடியோஸ் இந்த மாதிரி சிஎஸ்கே யாராவது கலாய்ச்சா எனக்கும் அந்த இமோஷன் டேக் ஓவர் ஆகும். பட் எண்ட் ஆஃப் த டே ஐம் கான்டென்ட் கிரியேட்டர் ஆல்சோ. ஐ ஹாவ் டு டூ மை ஜாப். என்னோட கண்டென்ட்டை இந்த மாதிரி கண்டென்ட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒரு சில கண்டென்ட்ஸ் பண்ணுவேன். பட் ஈச் டே ஐ எம் லேர்னிங். லைக் இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹர்ட் பண்ணிடுவேனோ அப்படின்ட்டு தான் நான் ஒரு கண்டென்ட்டை யோசிக்கிறேன். இப்போ அதுல எவ்வளோ பாலிஷ் பண்ண முடிஞ்சு, அதுல எவ்வளோ கண்ணியமா நம்ம சொல்லணும், அதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அவங்கள ஹிட் பண்ணிடக்கூடாது, அவங்க இமோஷனை வந்து அதை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஈச் டே நான் வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், முன்னாடி ஏதாவது அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஈச் டே நான் வந்து அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு கண்டென்ட்டுக்கு நான் யோசிச்சு தான் பண்றேன். ஸோ ஐபிஎல் 2026லயும் நான் பண்ணுவேன். அது பண்ணாமலாம் இருக்க போறது இல்லை. பட் ஐ வில் பி வெரி காஷியஸ், லைக் அவங்களையும் எங்கேயுமே தரம் தாழ்த்தாம, அவங்கள ரொம்ப டெராகேட்டரியா பேசாம, அவங்களோட ஃபேன்ஸோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாம எப்படி ரோஸ் பண்ண முடியுமோ, பேண்டர் பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும் அப்படின்றது தான். எனிவே மூவிங் ஆன். இப்போ வந்து நிறைய பேர் பசங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தோனியை வந்து மீட் பண்ணி எல்லாரும் இந்தியன் டீம்லாம் பேசுறாங்கல்ல, கௌதம் கம்பீரை சாக் பண்ணிட்டு எம்எஸ் தோனியை கோச்சா கொண்டு வர அதுக்குதான் வந்து இந்த மீட்டிங் போகுது அப்படி இப்படின்னு ஒரு கலக்கு விட்டுருக்காங்க. சோ வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபவுட்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்போ ராஞ்சியில ஃபர்ஸ்ட் ஒன் டே நடக்குது. நவம்பர் 30 நாளைக்கு ஆரம்பிக்குது. ரோஹித் சர்மா, கோலி எல்லாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆட போறாங்க. ஸோ ராஞ்சி வந்து அது எம்எஸ் தோனியோட கோட்டை. அவரு அங்க ஒரு பாஷா பாய் மாதிரி, எங்க ஊருக்கு வரீங்களா வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடாம எப்படி அப்படின்னு தான் அவர் இன்வைட் பண்ணிருப்பாரு. அதுக்குள்ள இவங்கெல்லாம் வந்து கம்பீரை வந்து சாக் பண்றதுக்காக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனியை உள்ள கொண்டு வர போறாங்கன்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும்னு சொல்றது அட்லீஸ்ட் கேட்கறதுக்காவது நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ அப்படிதான் லைக் எப்படி சொல்றது, கம்பீர் ஆஸ் அ பிளேயர் லெஜெண்ட் ஆஃப் த கேம். ஒரு இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இஸ் அ லெஜெண்ட் ஆஃப் த கேம். சரி, என்னதான் இருந்தாலும் அவர் வந்து வேர்ல்ட் கப்ல வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய அக்கலேட்ஸ் அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கலன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. சரி, எப்படி சொல்றது, லைக் தோனி டிசர்வ்ட் ஆல் த கிரெடிட்ஸ். பட் அந்த அளவுக்கு வந்து கம்பீர் கிடைக்கலையோ, மேபி அவர் இல்லடா, பட் கிடைச்சிருக்கும். போஸ்ட் மேட்ச்லயே எம்எஸ் தோனி வந்து அந்த கிரெடிட் அவர் எடுத்துக்கல, டீமுக்கு தான் அவர் கொடுத்திருக்காரு. அது என்னவோ தோனியை ப்ளேம் பண்ணல. இல்ல பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ். பப்ளிக்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த 6 நின்னுடுச்சுடா. புரியுதா? இப்போ நம்ம ஒரு கேம், ஒரு 50 ஓவர் கேம், நமக்கு 50 ஓவர்ஸ் ஞாபகம் இருக்காதுடா. ஒரு ஹைலைட் ஆஃப் த இது இருக்கும். இப்போ 1983 நம்மலாம் பிறக்கல, 1983 வேர்ல்டு கப் அப்போ. பட் நம்ம கண்ணுக்கு இமேஜ் என்ன வரும், அப்படி கபில் தேவ் அந்த கப்பை தூக்கி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து அந்த தோனி 6 அடிக்கிறது. கரெக்ட். சோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, லைக் கம்பீர் அவர் டிசப்பாயிண்டடா ஃபீல் பண்ணாரு, இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஒரு சச்சினோ இல்ல ஒரு ராகுல் டிராவிடோ, ஈவன் ஒரு விராட் கோலியோ அந்த மாதிரி ஒன்னு கோ த்ரூ பண்ணியிருந்தா ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. பட் கம்பீர் என்னமோ தெரியல, அன்னில இருந்தே ஒரு மாதிரி வந்து அந்த சூப்பர் ஸ்டார் வர்ஷிப்பை பிரேக் பண்ணும், சூப்பர் ஸ்டார் ஸ்டார்டம் பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அந்த மென்டாலிட்டியில வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. டீம்ல ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்ல, அதான் சுத்தமா இல்ல. சோ அதனாலேயே வந்து லைக் இந்த மாதிரி வந்து ஒரு மேட்டர் ஆஃப் வித்தின் 6 months ஒரு 2 டெஸ்ட் சீரிஸ் தோக்கறதுலாம் வந்து ஐ திங்க்
இந்தியாவோட வீக்கஸ்ட் பாயிண்ட்லயே உங்களோட இன்னொரு கண்டென்ட் பார்க்கும்போது இந்தியா ஜஸ்ட் ஒரு ப்ராமிசிங் சைடா இருக்கும் போதே வேர்ல்ட் கிரிக்கெட்ல இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் ஆஃப் த டாமினேட்டிங் சைட்ஸா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது? அதான் நான் சொல்ல மாதிரி 2000ல தான் நம்ம ஒயிட் வாஷ் ஆயிருக்கோம். நான் சின்ன பையனா பார்த்தேன், அந்த ஞாபகம் இருக்கு எனக்கு அந்த சீரிஸ். சவுத் ஆப்பிரிக்காவோட 2 மேட்ச் ஆடணும். அப்ப தோத்தப்பலாம் வலிக்கல. ஏன்னா நம்ம நம்ம திடீர்னு ஜெயிப்போம். சவுத் ஆப்பிரிக்கா கூடலாம் எப்படியும் நம்ம தோத்துருவோன்ற ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி டீம்ஸோட நம்ம தோக்குறது வந்து சாதாரண விஷயம்ன்ற மாதிரி தான் அப்ப இருந்தோம். பட் அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே ஹோம்ல எல்லாம் நம்ம ஏன் சௌரவ் கங்குலி கேப்டன் ஆனதுக்கு அப்புறமே நம்ம ஹோம்ல எல்லாம் டெஸ்ட் எல்லாம் டேய் என்னடா விளையாடுறீங்களா, இங்க வந்து எப்படியும் தோக்கதாண்டா போறீங்க, இன்னிங்ஸ் டிஃபீட்ரா அந்த லெவலுக்கு தான் யோசிப்பேன். சோ இது பார்க்கும்போது பொன்னாட்டி நியூசிலாண்டோடய ஒரு பயங்கர ஷாக்கு. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவோடயும் ஒண்ணுமே இல்ல. லைக் அவர் என்ன பண்றாருன்னே புரியல. கம்பீர் வந்து T20 மோட்லயே வந்து இத பண்ணிக்கிட்டு இருக்காரு. பீடாக் மாதிரி ஆட்கள் எல்லாம் போட்டு கீழ்ச்சி எடுக்கிறாங்க. அவர் என்னங்க கோச் பண்ணிருக்காரு? அவர் மென்டார் பண்ணாருங்க கேகேஆருக்கு. அவர் தூக்கிட்டு வந்து கோச்சிங் கொடுத்துட்டீங்க. ஐ டோன்ட் நோ. அவரோட பிரஸ் மீட்டுமே பார்த்தோன்னா ஒன்னு சொல்றாரு, அப்புறம் மாத்தி சொல்றாரு. டிரான்சிஷன்லாம் கிடையாது அப்படின்னாரு. இப்ப டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல இருக்குன்றாரு. ஐ எம் த சேம் கை ஹூ ஒன் இது அதுன்றாரு. என்ன பத்தி பேசாதீங்க, நான் நத்திங் அப்படின்றாரு. அப்புறம் அவரை பத்தி அவரே பேசுறாரு. ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் கம்பீர் வந்து ரொம்ப ஒரு அவரை புரிஞ்சுக்கவும் முடியாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாலிட்டி அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ஆக்சுவலா நல்ல ஒரு தான், பேச தெரியாம பேசுறாரு, வார்த்தை விடுறாரு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு சத்தியமா தெரியல. அவர் ஒரு புரியாத புதிரா தான் இருக்காரு. லைக் இப்ப கூட ப்ராபப்லி லைக் அவரோட அட்லீஸ்ட் லைக் 2026 T20 World Cup and 2027 ஒயிட் பால்ல ஸ்டில் ஐ திங்க் he can complete what he started. ஏசியா கப் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல இந்தியா ஜெயிக்கிறதுன்றது. லைக் ஜெயிக்கலன்னா அது இன்னொரு பேசும் பொருளா இருக்கும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாஸ் ரியலி குட் விக்டரி. பார்க்கலாம் லைக் T20 அண்ட் ODI வேர்ல்ட் கப்ல என்ன பண்றாங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல வி டெஃபினெட்லி நீட் ஸ்டெபிலிட்டி. ஒரு கிளாரிட்டி இருக்கணும். என்ன டீம் காம்பினேஷன்ல போறோம், எந்த கண்டிஷன்ஸ்க்கு என்ன டீம் செலக்ட் பண்ண போறோம், யாரை வந்து கன்சிஸ்டன்டா பேக் பண்ண போறோம். இன்னும் வந்து அந்த டாப் 6ல வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் 6ல ரிஷப் பண்ட் தவிர லைக் சுப்மன் கில் கேப்டன் தவிர யாருமே வந்து ஒரு ஸ்டேபிளா ஆட போறாங்க. சரி ஓபனர்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ரிஷப் பண்ட் வச்சுக்கலாம், சுப்மன் கில் வச்சுக்கலாம் கேப்டன்ன்றனால. பட் அந்த நம்பர் 3 அப்புறம் அந்த நம்பர் 5 நம்பர் 7 இதெல்லாம் யார் ஆட போறாங்க, என்ன ஒரு ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ண போறாங்களா, என்ன பண்ண போறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. சாய் சுதர்ஷன் வந்து இவந்தோ ஒரு தமிழ்நாடு பிளேயரா இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன் த டெஸ்ட் டீம்டா. அவர் இன்னும் நிறைய டொமஸ்டிக்லாம் ஆடி நிறைய ரன் ஸ்கோர் பண்ணி ஹி ஹாஸ் டு லேர்ன் அ லாட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் நினைக்கிறேன். சரி அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 3 மேட்ச் சேர்ந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ நான் எப்படி யோசிப்பேன்னா ஒரு பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது சரி ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுக்குறாங்க, அடுத்த மேட்ச் உட்கார வைக்கிறாங்க, மறுபடியும் கொடுக்குறாங்க உட்கார வைக்கிறாங்க. சரி கருண் நாயருக்கும் அதான் நடந்தது. ஆக்சுவலி ஒரு மேட்ச் வந்து நம்பர் 3 ஆட வச்சாங்க இங்கிலாந்துல. பாவம் அவருக்கு ரிட்டர்ன் சான்ஸ் கிடைச்சதே இங்கிலாந்துல. அதுல ஒரு மேட்ச் நம்பர் 3 ஆட வச்சாங்க, அப்புறம் நம்பர் 6 காமிச்சாங்க. நிறைய இப்ப துருவ் ஜூரல் டெஃபினட்டா வந்து லைக் இப்ப சுப்மன் கில் ஃபிட் ஆனோன்னு துருவ் ஜூரல் ஆட மாட்டாரு டெஃபினட்டா. சோ எனக்கு என்னன்னா லைக் நம்ம பிளேயர்ஸ் டெஃபினட்டா லைக் எவ்ரி பிளேயர் இஸ் ஓபன் டு இஸ் டச்சபிள் ஃபார் கிரிட்டிக்ஸ், அதுல டவுட்டே இல்லை. பட் ஒரு கோச்சா நீங்க வந்து லைக் கன்சிஸ்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்களா? வாஷிங்டன் சுந்தர் பாருங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப சுப்மன் கில் அன்ஃபிட் ஆனாரு, சோ சாய் சுதர்ஷன் உள்ள வந்தார். சாய் சுதர்ஷன் நம்பர் 4 ஆடுவீங்க, ஏன்னா யூ வாண்டட் டு ட்ரை வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 3ல. அவருக்கு அந்த பேட்டிங் பொட்டன்ஷியல் இருக்கு, அவர் வந்து ஆல்ரவுண்டரும் கூட. சோ அவரை வந்து பேட்ஸ்மேனா க்ரூம் பண்ணணும்னா சாய் சுதர்ஷன் வந்தாலும் நம்பர் 3லயே வாஷிங்டன் சுந்தர் ஆடுவீங்க. சோ அந்த மாதிரி நிறைய क्वेश्चन மார்க்ஸ் இருக்கு. ஐ திங்க் பீடாக் இத பத்தி டச் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவன் பிளேஸ் சிவன் பண்ணுன்ற ஒரு ஜோன்ல இருந்தானா எப்படி அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? அப்போ சீரீஸ் வின் பண்றத பத்தி எல்லாம் மைண்ட்ல இருக்காது. என் பொசிஷனை நான் காப்பாத்திக்கணும்ன்ற ஜோன்ல தான் ஆடுவான். சோ பிளேயர்ஸ் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. அதான் இந்த டூ மணி சாப்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து என்னாலையுமே புரிஞ்சுக்க முடியல. அண்ட் ஆல்சோ நான் கௌதம் கம்பீர்கிட்ட கவனிச்ச ஒரு விஷயம், இந்த காசு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம குறையுதுன்னு வச்சுக்கேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அந்த பணம் அங்கேயே இருக்கட்டும், நம்ம இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா இதுல கை வைப்போன்ற மாதிரி பேட்ஸ்மேனை வந்து 8, 9ன்னு தள்ளிட்டு இந்த போலர்ஸ் எல்லாம் மேல அனுப்புறது எனக்கு அந்த லாஜிக்கே புரியல.
நீ கவனிச்சேன்னு வச்சுக்க, இவர ராணாவை மேல அனுப்புறாரு, ஹர்ஷித் ராணாவை மேல அனுப்பிச்சிட்டு சிவம் டுபை எல்லாம் கீழே அனுப்புனாரு போன சீரீஸ்ல. இப்போ இந்த டெஸ்ட் சீரீஸ்லயும் அது மாதிரி பண்றாரு. சொல்ல மாட்டேன். இன்னொரு பிளேயர் ஃபார் ஷியோர் அஷூரன்ஸ் இருக்குன்னா ஹர்ஷித் ராணா. அவர் சொல்ல மாட்டேன். அது இந்த உலகத்துக்கே தெரியும். ஹர்ஷித் ராணா இருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர்தான் அடுத்து டெஸ்ட் டீம்ல கேப்டன் ஆகலான்னு பேசிட்டு இருக்காங்களாம். மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எனிவே நம்ம கம்பீர் பத்தி பேசினா நம்ம பேசிட்டே இருப்போம். இன்னும் அவரை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். ஆல்சோ சிஎஸ்கே ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆர்சிபி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, உங்க டீம் செட்டு பெருசா ஒன்னும் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இல்ல, எங்களுக்கு இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசி வில் மேக் வீடியோஸ் இன் தி ஃபியூச்சர். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஜித் ஆஃப்டர் அ லாங் டைம். ஹாப்பி டு பி ரீகனெக்டட். Hopefully it stays until Hopefully third time 2026 lucky. at least. அதான் சொல்றேன். Hopefully சரி, third time lucky. பார்க்கலாம். lucky. பார்க்கலாம்டா. Bye டா. Thank you so much for joining. டாடா. ஓகேடா.